இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு உள்வினை கர்மாவோட இருக்காங்க. யார் ஒருத்தவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, பாக பிரிவினைகள், சொத்து பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ்ல போய் ஏமாந்து யார்கிட்ட பணத்தை விட்டு ஏமாந்து திருப்பி வந்து ரெக்கவர் ஆகி நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்ம ராசி. ரெண்டாவது சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரவங்க ரொம்ப அந்யோன்யம் குறைச்ச, கணவன் மனைவி அந்யோன்யங்கிறது ரொம்ப குறைச்ச. இது பொதுவாக ஒரு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கணக்கு. இது சிம்ம ராசி யார் ஒருத்தர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காலும் கணவன் மனைவி அந்யோன்யங்கிறது குறைச்ச. அந்த காலத்தில் வேணால் 4 குழந்தை பெற்றிருக்கலாம், 5 குழந்தை பெற்று, ஆனால் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக வசியத்தோடு இருக்காங்களான்னா ரொம்ப இல்லை. இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் எங்கேயாவது அலைச்சலில் இருப்பாங்க, இல்லை வெளியூர் ப்ரோக்ராமில் இருப்பாங்க, இல்லை வெளிநாடு வெளியூர்னு இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல தங்கி நெற்பையாக வேலை செய்ய முடியாது அவங்களால. இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரம் மட்டும். ரெண்டாவது அவங்கெல்லாம் சுவீகாரம் பண்ணி வந்திருப்பாங்க. இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவீகாரம் பண்ணி, சுவீகார பிள்ளைன்னு சொல்கிறாங்க, தத்தெடுத்து கொடுத்து வந்துருவாங்க. அவங்களாம் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. இல்லை இன்னொரு இடத்துல இருந்து ஊர் மாறி இடம் மாறி வெற்றி எடுத்து பல ஊர் தாண்டி இங்கே வந்து இன்னொரு ஊரில் போய் ஜெயிக்கிறாங்க. அவங்க சொந்த ஊரில் ஜெயிக்காமல் வெளியூரில் போய் ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சிம்மராசி மக நட்சத்திரத்துக்கு உண்டு. இவங்க சிம்மராசி மக நட்சத்திரம் செய்ய வேண்டியது, பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பிள்ளையார் கோயிலுக்கு போய், எங்கெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்கோ மாதத்தில் ஒரு இடம் போய் ஒரு செதற்காய், ஒரு தேங்காய் உடைக்கணும், செதற்காய் உடைக்கணும். சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்திலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். ரெண்டாவது மிக 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மக நட்சத்திரக்காரவங்க யாராவது இல்லாத அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு பார்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு அனாதாசிரமத்தில் போய் அம்மா அப்பா இல்லை, கண்ணு காது தெரியல அப்படிங்கிற குழந்தைக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னாலோ இல்லை உணவு வாங்கி கொடுத்தாவோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் இந்த அஷ்டமச்சனியில்.